கேக்கை எதனால் அலங்கரிப்பதை யோசிக்கிறேன். கூக்குரலிடு. அற்புதம். நாம் அதை புகட்டிக் கொள்ள போகிறோம். ஓ, இது எனக்கு தலை சுற்ற வைக்கிறது. மிளகாய் இன்னும் மோசமாக்குகிறது. நாடென்ன ஒரு முந்தார்மை. மிளகாய் மலை முழுவதையும் எவ்வாறு சமாளிப்பது? உங்களுக்கு சரியில்லை. நான் இந்த கேக்கை அனுபவிக்க முடியாது. பாருங்கள், எனது கேக். நீங்கள் எப்படித்தான் ஐஸ்கிரீமுடன் அலங்கரித்தாலும் அது நம்பிக்கையற்ற அளவு ருசியாக இருக்கும். சரி, அதை கையில் மேல் வைத்து ஒரு கிண்ணம் ஒவ்வொன்றாக இடுவோம். இல்லை, அப்புறம் நான் முடித்து விட்டேன். சரியானது. அப்புறம் மேலே ஒரு ஐஸ்கிரீம் கோபுரம். திரை சக்தியை ஆன் செய்ய. சரி, அதை பாருங்கள். நான் ஒரு மேதை. அதிசயம். பொறாமைப்படுவது நல்லது. எனக்கு மகிழ்ச்சி கொடு, ஏனெனில் நான் இதை இப்போது அனுபவிக்க போகிறேன். அதல்ல அம்மா, நீ ரொம்ப அற்புதமா தெரிகிறா. தயவு செய்து, நான் உண்மையிலேயே விரும்புறேன். முடியாது. நான் மீண்டும் அதெல்லாம் எனக்கு தான். உன் கதவுக்கு போ. ஐயோ, சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நீ என்னுடையதை சாப்பிட்டியா? அப்படியா? அப்ப சீக்ஷை கிடைக்கும். அந்த சீக்ஷை பயன்படுத்தப்படும். இதுக்கு இதுவும் நான் உன் மீது ஊற்ற போகிற சாஸ் மட்டுமே. பாஸ்கோ, அது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருந்தது. கொண்டு வருகிறீங்க. இது என்ன? மிகவும் மோசமானது. அடுத்து யார்? பயங்கரமாக இருக்கிறது. பயமாகிறது. பார்க்கவே பயமாக இருக்கிறது. ஜேட், எப்படி உணர்கிறாய்? எனக்கு நினைப்பு என்ன? எனக்கு பயமாகிறது. எனக்கு பயமாகிறது. ஓ, இல்ல. நிறுத்துங்கள். நான் இந்த சவாலை யாருடன் மேற்கொள்வது? அலங்காரம் தேர்ந்தெடுப்பது மேலும் சுவாரஸ்யமாக எப்படி ஆக்குவது? நீங்கள் ஐஸ் க்ளோஸுடன் சக்கரத்தை நிறுத்தினால் சரி. அடடே, நான் கண்களை திறந்து வைத்தே அதை செய்ய வேண்டும். ஏனெனில் இப்போது வெள்ளரிக்காய் மயோனைஸுடன் உணவை உட்கொள்ளப் போகிறேன். என்னால் அவ்வாறே செய்ய முடியுமா என்று பார்ப்போம். ஓ, நீ 2 தடவை அதிர்ஷ்டசாலியாயிருக்கிறாயே. அதுவோ வெளியாக கூடாது. அதை தொடாதே. நான் கேக்கை நுடலாவால் அலங்கரிப்பேன். நான் மற்றொரு பக்கம் உள்ளேன். ஓ, இது மிகவும் அருவருப்பு. நான் மயோனைஸை கேக்கின் மேல் ஊற்ற வேண்டும். இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. முதலில் நான் நுடெல்லாவை சாப்பிடுவேன். அதிசயமாக இருக்கிறது. ஆஹோ, இல்லையே, அது கூட வெளியில் வரல. அத பாருங்க. அற்புதம். அது நகைச்சுவையாக இருந்தது. என்னுடைய நுடல்லா மாதிரி இல்லை. உண்மையாகவே என் சிறிய கருவியை பயன்படுத்த போகிறேன். சில துளிகளில் கேக் எல்லாம் சாக்லேட்டை அடுக்கப்படும். ஆமாம், எல்லாவற்றிலுமே பொருத்துவோம். சாக்லேட் கனவு நண்பா. அதற்கு மேலாக இல்லவே இல்லை. இனி சோதடிக்க போகிறேன். ஓ, இது துணிச்சலானது. ஓ, ஆம், வாருங்கள். வேலை செய்யவும் செய்யவும் செய்யவும். சீக்கிரம் சார், சாப்பிடலாமே. இதை பொறுகிறேன். ஓ, நீங்கள் என் முகத்தை வர்ணிக்கிறீர்கள். ஓ, அது பற்றி செல்லலாம். நன்றி. எப்போதும் இருந்து ஏதாவது ருசியானது. சரி, என்னுடைய கேக் ரெடி ஆகிவிட்டது. கேட், உன் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது? நான் இதை உண்மையில் செய்ய விரும்பவில்லை நண்பா. கேக்கை மேல் இந்த மயோனைஸை ஊற்ற வேண்டியிருக்கும் போல. எப்படி சாக்லேட் பார்கள் இடுங்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் இதை உண்மையாக செய்ய வேண்டும். மேயோனையை உரைக்கும் ரோலரை நான் பயன்படுத்தினால் டோம் நோக்கவில்லை. சரி, பார்க்கலாம். அருமை, நல்லா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு எங்க என்ன? அது என்ன? அது மாயோனீஸ் போல தெரிகிறது. டோனி, நீ இல்ல. ஓ, கேட், இது உன் தவறு. என் ரோலரை பயன்படுத்திக் கொள்ள சொன்னது யார்? உன் கையிலே மயோனிஸ் வச்சு கேளா. நான் இதை தூக்கப் போகிறேன்.
அது குறித்து எனக்கு இனி கவலை இல்லை. எனது கேக்கை முடிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. கீரைகளோட ஏதாவது செய்யணும். அவ உறுதியா இல்ல மூடிகள் மாதிரி. இது நம்ப முடியாதது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? என்னை பற்றி இது அழகாக இருக்கிறது. ஆனால் என்னுடையது. அந்த அமரர்களை சந்தித்தேன். சரி, எனக்கு நினைக்கிறது இது இன்னும் மோசமா இருக்கலாம். நாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிந்து கொள்வோம். மைக்கி, நாம் முடியும். இதுவே எப்போதையிலும் ருசியான கேக். சரி, நானும் அதை பிசைந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது ரொம்ப சாதாரணமாக உள்ளது. இது என் வாழ்க்கையில நான் சாப்பிட்ட மிக சிறந்த கேக். நன்றி மிகவும். என்ன எதிர்பார்க்கிறோம்? அது கடினமா இருக்கு. மீண்டும் அதிர்ஷ்டமானது. கேட் மற்றும் கார்டன் கிட்டி ரசிக்கத்தக்கது. நான் அதிர்ஷ்டசாலி என்றால் நன்றாக இருக்கும். ஓ, மெழுகுவர்த்திகள், அதை நீங்கள் சாப்பிட முடியாது. நீ கூறியபடியே செய்ய வேண்டியது அவசியம். மீண்டும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. கடவுள். பருத்தி கியாண்ட் அல்வா இனிமையான மெழுகுவர்த்திகள், அது சுவையாக இருக்கும். நீங்கள் சாதனமாக விளையாடலாம். பர்பாஷ், எனக்கு ஒரு மற்றும் நான் உண்மையான கடல் காளையாளி. நீங்கள் விளையாடுகின்றது சலித்தால் நீங்கள் எப்பொழுதும் குறிப்புகளை சாப்பிடலாம். ஓ ஆம், அது பெரிய கேட்பாடு. எனக்கும் அது பைண்டிங் மைண்ட் ரிக்வயர்ட் 791 OR Donley. Depths super. PY 0 mind matching bull cond or debug.none. VQ 5476. அதை நாம் பெற்று விடுவோம். அடோகேஷன் வெறும் அருமை. செமெல் ஃபொதியலஸ் ஃப்ரெண்டே இருக்கிற மஞ்சள் வாத்து. சரி, முயற்சி செய்கிறோம். இது உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்கிறது. கேட், உன் முறை. ஓ, இன்றைய நாள் இல்ல போல இருந்தாலும் தெரியுமா, மெழுகுவர்த்திகள் நல்லவ. இது என் பிறந்த நாளை போன்றது. அவற்றை ஏற்றினால் அது குளிர்ச்சியாக இருக்கும். நீ என்ன செய்யற? ஓ, புகை இருக்குது. என்ன நடக்க உள்ளது? ஓ, இல்லை இல்லை இல்லை. ஐ சுவாமி, மீண்டும் நீருடன் தொடர்பில் இருந்தால் அவன் உருகிக் கொண்டிருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன், இது மிகவும் நல்லது. என்னை விட்டு விடுங்கள். மெழுகுவர்த்திகளுடன் ஆனாலும் கூட அதை வைத்திருக்க அதிகமா நல்லா இருக்கு. இந்த வயசு எல்லாருமே உங்களை போலதான். நயம் இருந்து எனக்கு தோணுகிறது நான் முடிவில்லா சாக்லேட்டை உருவாக்கப் போகிறேன். அது ஒருபோதும் குறையாது. உங்க கிண்ணத்தில் போதுமான பொருட்கள் உண்மையில் இல்லை என உணர்கிறேன். இல்ல, நீ ஒன்றையும் இரகசியமாக்குவாய். நான் எல்லாம் தயாரா? அச்சச்சோ, சாக்லேட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது போல் தெரியுது. அது நகர்கிறது. வாவ், நமக்கு சாக்லேட் வெடிப்பு கிடைச்சது. உன் முகம் முழுவதும் சாக்லேட். நீயும். அது வினோதமாக இருக்கு. எனது ஐபோனும் சாக்லேட் பாரில் போல் பழுப்பு நிறமாக மாறிவிட்டது. இது சாக்லேட் ரொம்ப ருசிகரம். உக்ரிங் தாங்க, நீ எல்லாம் என்னடி பழி பேசுற? நானும் முயற்சி பார்க்கிறேன். அது அற்புதம். வாவ், பாத்து, நேர்மறை பொண்ணு. நன்றி. வாவ். என்னிடமும் அதேதான். நாமில் ஒருவர் சாக்லேட் வச்சிருக்க முடியும். என் கல் ரொம்ப சுவையாக மூடுகிறது. எனவே அது எனக்கு இருக்கும் என நம்புகிறேன். அதை முயற்சி செய்யுங்கள். எனக்கு சாக்லேட் கிடைச்சது. எனக்கு தங்கம் அவசியம் இல்லை. என்னிடமா ஒரு சாக்லேட் பார் இருக்கிறதா? உறுதியாக அறிய விரும்புகிறேன். ஓ, உங்களுக்கு பிடிச்சதா? இது சாக்லேட்டா? இல்லை, எனக்கு என் முழு பற்களும் உள்ளன என்பது எனக்கு தெரியும். அதில் கடிக்கிறது. ஆமா, நீ கொஞ்சம் சேதம் பண்ணிருக்கிறேன். ஆனால் கவலை வேண்டாம், எனக்கு நிறைய ஒரு திட்டம் இருக்குது. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பல் வைத்தியம் பற்றி பயிற்சி பெற்றிருக்கிறேன். வாயை அகலத்துல நான் நன்றாக சரி பண்ணுவேன். பயன்படுத்தி தான் செய்வேன். மிக்க நன்றி. உங்களுக்கு செல்வாக்காக உள்ளது. இதுவெல்லாம் நாளைய வேலை.
இந்த ஃபர்ஸ்ட் டைம் அலெக்ஸ் நம் கொஞ்சம் மூடுறதே லிவ்ஸ் சிமிலர் சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இது எழுது. ஓ இல்லை, எனக்கு கார மிளகாய் வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை நான் மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதை அவர் பார்க்கட்டும். சரி, உங்க மூடியை உயர்த்துங்கள். எனக்கு ஒரு சாக்லேட் மிளகாய் இருக்கிறது. இல்லை, எனக்கு உண்மையான ஒன்று இருக்கிறது. அது காரமா இருப்பதில்ல, ஆனால் அதை நீங்களே தெரிஞ்சிருந்தீர்கள். நான் என் இனிப்பு மிளகாயை சுவைக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிகிறது, நான் தானே அடுத்தவன். சமாதானம். அது வித்தியாசமா இருக்குது. அது மிளகாய் காரமா இல்ல. பாரு, இது சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. காத்திரு, பார்ட்டி உனது சரிதானா? மிளகாய் என்ன சொல்லுவேன் தெரியல. என்னிடம் நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் தண்ணீர் இதுக்கு சரியாக இருக்கும். இது சூடான நீர். மன்னிக்கவும். உதவிதான். இங்கு நான் ஒரு முழு பக்கெட் பால் உங்களுக்காகவே கொண்டு வந்தேன். சிறிய ட்ரைட்கள். நான் ஏற்கனவே நன்றாக இருந்தேன், அலெக்ஸ். ஒரு பப்பட் குழு. இவ பழுப்பு குறைப்பு மிக அருமை. உண்மையானவை என்று நினைக்கிறது விசித்திரமாக இல்லை என்று நினைக்க முடியுமா? அதில் ஒன்றாவது சாக்லேட் இருக்க வேண்டியதில்லை என்ன? நான் என் ஒன்றை முயற்சி செய்தேன். அது உண்ணத்தகுந்ததாக இல்லை. பாருங்கள், அதில் கேள்விக்குறி வரையப்பட்டுள்ளது. சுவாரஸ்யமானது. என்னுடைய இதிலும் ஒன்று இருக்குது. நிற்க வையுங்கள். அதுதான் நான் பேசிக் கொண்டிருந்தது. எனக்கு ஒரு பொம்மை இருக்கு. சாக்லேட் காக். பச்சல் சிங்கரிமா கொண்டுள்ளே. சிதி ஒரு கனவு நனவாகும். பால் சாக்லேட் இன்வெஸ்ட்மானது. ஓ, ஹேண்டி சாக்லேட் ஒன்று என் பாப்படத்தை அணைக்க சமபடியும் செல்ல வேண்டும். இது ஒரு சீரான ஆச்சு. இதுல நான் என் சாக்லேட்டை ஊற்றி ஒரு குளிர்ந்த பார் பெற முடியும். அனுப்புறதுக்கு ஒரே விஷயம் மட்டுமே இருக்குது. முடிஞ்சது. இப்போது எனக்கு அற்புதமான சாக்லேட் பாப்பெட் உள்ளது. எனக்கு ஒரு பெருச்சுக்கு முயற்சி செய்ய விடுங்க. என்ன நடக்கலாம் செய்ய? நீ எங்க கூட இருந்து அதிகமா பொறாமைப்படாமல் பார்த்துக்கீங்க. நீங்கள் பேராசைக்காரர். என்னால் ஏனோ இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களிடம் கோபம் இருக்கிறது. அதை என் பாப்பட்டிலேயே ஊற்றலாம். பார்பி செய்த அதே வழிமுறைகளை பின்பற்றினால் போதுமா? அவருக்கு 4 கிடைச்சதை விட சிறந்தவை அவருக்கு கிடைக்காது. இனிய இரவு. அத பாப்போம். நீங்கள் செய்திருப்பீங்களா? அப்படி அர்த்தம் செய்யல. என் சுவையான கோகா கோலா பாப்சிகள் அதிநீவிரமாக சாப்பிட தயாராக இருந்தேன். நான் அதை சுவைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமா, நான் ஃபங்க்ஷன்ஸ் கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபுரம் ரொம்ப ஒட்டிக்கொள்ளுது. நான் சாக்லேட் சாப்பிட விரும்புறேன். நீ செட்டா செய்ய முடியாததால நானே எடுத்துக்கொள்கிறேன். சரி, உனக்கு தெளிவாக எனது உதவி தேவை. அது பயிற்சியாக இருந்தது என்ன நினைக்கிறேன். 2 மிகச் சிறப்பு. ஒரு காக்டஸ். என்னை வேற என்ன தேவை? என்னிடமும் ஒரு காக்டஸ் இருக்கிறது. வாவ், முட்களோட. அரிரி, அந்தவைகளை மிகவும் கூர்மையாக இருக்கிறேன். அப்படியே நீ ஜியோஸை பார்த்துக்கொள்ளும் போது நான் புரோக்கனா இருக்கணும். அருமை. நானே எனது ஊசிகளை சாப்பிட போறேன். சுவையானது. இவை முழங்கள் அல்ல, இவை சிறிய குக்கி துண்டுகள். இது என்னுடைய கடைசி ஒன்று. முதலில் நான். அடடே, இப்படி அது போன்றவை அதிகம் இல்லை. நல்லது, எனக்கு இன்னும் என் காக்டஸ் உள்ளது. இது அதிசயமாக அதிகமாக சாப்பிடுங்கள். அமைதி. அவர் இந்த காண்டூர் உண்மையானது. எனவே அது எளிதா இருக்காது. ஆனால் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறதா? இந்த ஊசிகளும் என்னை அறுத்து விடாமல் பாதுகொள்ள நான் அவற்றை சறுக்க வேண்டும். ஆனம், அவங்கள் அனைவரும் நேராக பின்னால் பறந்து வருகின்றனர். சுத்தனைக்கு ஒன்றும் கவனிக்கல. என்ன முன்னால் ஒரு கரும்புள்ளிகள் இல்லாத கற்றாழை உள்ளது. ஃபலிக்ஷா, ஏன் அதை கடித்து உறிஞ்ச வேண்டும்? அதிலிருந்தே சுவையாக சாறு பெற முடியுமானால் சாறு. அதுக்கென எனக்கு ஒரு சிறப்பு உபகரணம் கூட உள்ளது. இது மோசமாக இருக்கிறது. அது எனக்கு கொடு. நான் ஒரு சிப்பை குடிக்க விரும்புகிறேன். என்று செய்துவிடு.
அனைத்தையும் பெற்றுக்கொள். ஐயோ, நான் இருக்க போறேன். நான் உனக்கு அது அருவருப்பானது என்று இது தான் நடக்கிறது. சொல்லியிருக்கலாம். நான் யோசித்து பார்த்த கேஃபே ஜோஸ். அரே, ஒரு புதிய ஐபோன். உனக்கு உண்மையான ஒன்று இருந்தா எனக்கு சாக்லேட் ஒன்று இருக்குது. இது 100% சாக்லேட். பாருங்க, இது உலகின் முதல் வளைந்த ஐபோன். மேலும் இது தின்பதற்கையாகவும் உன் சாக்லேட் ஐபோன் எனக்கு கிடைச்சதையும் விட சம்ஹவ் நல்லதா? இல்ல. குள் என்பது எப்பொழுது உங்க போனை பயன்படுத்தி காண்டி தோன்ற செய்யலாம் என்பதில் தான் உள்ளது. எனக்கு வேண்டியது எல்லாமே என் தட்டுல இருக்கும். அதை நான் தான் முயற்சி பண்ணலாமா? அது இல்லை. நான் எனக்கே இன்னும் அழகாக விரும்புகிறேன். ஓ, நான் ஒரு கரப்பான் பூச்சி சாப்பிட விரும்பல. அலெக்ஸ், உனக்கு இதோ. நானும் முன்னர் இல்ல என்றதுக்கு மன்னிக்கவும். நன்றி என்றார். இல்ல, வெறுக்கத்தகுந்தது. என்ன ஒரு கனவு. அலெக்ஸ், இது உன் தலைமேல். இல்லை, உன்னை என் மேல சாப்பிட நான் சம்மதிக்க மாட்டேன். விலகி. இப்போது அது மறைந்து விட்டது. இன்றைக்கும் நடந்ததை மறந்துவிட வேண்டாம் என்று நினைக்கிறேன். பார்பி, பாரு, இது நன்றாக இருக்கின்ற கேமரா. எனது படம் எடு. நல்லாகவே திறந்து இருக்கிறது. நீ என்ன ஒரு புகைப்படம் எடுக்கிறாய்? சரி, நீங்கள் அவசர இங்க ஸ்திராக இருக்கிறீர்கள். என்ன முகம்? என்ன? எனக்கு காண்பி. என்ன? இது உன் தவறு. நான் உங்களின் நல்ல படம் எடுத்தேன். கவலைப்பட நேரமில்லை. எனக்கு ஒரு சாக்லேட் கேமரா இருக்குது. அதை நீங்க பாத்தீங்களா? அது என் கண்ணாடிய சாக்லேட் ஆக்கி விட்டது. பிடித்ததன் போல. ஆனால் நான் மகிழ்ச்சியுடன் அவற்றை பருகுவேன். நீங்களும் எனக்கு சாந்தமா இருக்கவும் விட மாட்டீங்க. உங்களை மறந்து விடுகிறேன் நண்பா. என் செருப்பு சாக்லேட்டா மாற்றுவேன். ஹலோ, இப்போ ஒரு டன் ஷூ தான் எங்களுக்கு உள்ளது. ஆனால் இது மிகவும் விலை மதிப்பு. அத்தி, கொஞ்சம் சாப்பிடலாமா? தயவு செஞ்சு நான் உங்களுக்கு என் கேமராவை தர்றேன். ஓ, ஒப்பந்தம் இல்ல. அப்போ உன் பைகை திருடுகிறேன். நீ அவ்வளவு துணிவில்ல. குளிர்ச்சி. என்ன நடந்தது? அப்படியா? நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா அது எனக்கு சுகமா உள்ளது. இவ்வளவு ருசியாக இருக்கும் என யாருக்கு தெரியும்? அப்படியானால் இப்போ நான் ஐஸ்கிரீமை எடுத்து பிளெண்டரில் போட போறேன். வேற என்ன வேணும்? ஓ, மோசமான சீஸ். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவேன். ரொம்ப அழகா இருக்கும். சஸ்ன நீல நிறம், முற்றிலும் விரும்பத்தகாத வாசனை மற்றும் சுவை. இதை ஐஸ்கிரீம் இயந்திரத்துல ஊற்றுவேன். அப்படியானால் ஐஸ்கிரீம் தயார். இதை அலங்கரிக்கலாமா? ஆமா, ஆரஞ்சு ஒரு சிறந்த தேர்வு. எஜ்மையான விஷயம். இதை இங்கே வைக்கிறேன். மற்றவர்களை நான் சுவையான ஒன்று. கொஞ்சம் சிவப்பு எடுப்பேன். நாம் 2 வார்த்தைகள் செய்கிறோம். இந்த சுவையான ஜோ கொஞ்சம் நீல நிறமா இருக்கும். இது ஒரு ஊதா நிறமா இருக்கும். நீங்கள் திரும்பிய போது நான் இல்ல. அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த கலவையை இயந்திரத்துல ஊற்றுவேன். என்ன பறவை எப்படி மாறியது? மேலும் சுவை அதிசயமாக உள்ளது. மேலும் குறிப்பாக சில இனிப்புகளை அலங்காரங்களாக சேர்க்க வேண்டும். டெம்ஸ் சரியான மூலையை ஒத்துள்ளது. சரியாக இருந்தது. நான் இதை இங்கே வைக்கிறேன். யாருக்கு எவ்வகை ஐஸ்கிரீம் கிடைக்குமோ என ஆச்சரியமாக இருக்கிறது. நான் முதல் நபர் இருக்கிறேன். சரிதானே? RETC பார்த்தியா? அதையும் நான் மகிழ்ச்சியுடன் நேசிக்கிறேன். அருமையான பனிக்கூழ். நல்லதுதான். குலுக்கும் கோன்கரண்டி சத்தமாக இருக்கிறது. உங்கள் விரல்களை உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் அருமையானது. எனக்கு மலச்சிக்கலாக போகிறது.
நான் இதை செய்ய விரும்பவில்லை. எந்த நானே காரணத்துக்காகவும் முடிக்க அதை வேண்டும். சாப்பிட மாட்டேன். இதை நீ எப்படி இது செய்கிறாய்? உண்மையானது, வெறுக்கத்தக்கது. இதை கிழித்து பாருங்கள். எனக்கு வெறுப்பு வருகிறது. நான் எதுவும் செய்யவில்லை. நான் இறக்க போறேன். இது விழுச்சி சிறப்பா இருக்கும். இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் பஞ்சர் இருக்குது. யோசனைக்காக இதை எதுடனும் கலக்கவோ பார்க்கலாம். நான் கடுகை எடுத்துக்கொள்கிறேன். ஐஸ்கிரீம் கடுகுடன் இது ஒரு விஷயம் ஆகும். தனித்துவமான சுவை. எவருக்கு இது கிடைக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். எனவே எனது சிறந்த கலவை தயாராக உள்ளது. அதிலிருந்து ஐஸ்கிரீம் செய்வதுதான் மற்றதே. ஆம், உண்மையில் நிறம் மிகவும் அழகாக வந்தது. ஆனால் இந்த ஐஸ்கிரீமை பூனை காலில் அலங்கரிக்கப் போவேன். அருவருப்பானது. இப்போது இதை இங்கு வைக்கிறேன். அதை விட சுவையானதை சமைக்கிறேன். ஆமா, சாக்லேட் ஐஸ்கிரீம் சரியாக யூன்ட். அப்படியே என்னோட நான் கலக்கணும். பியாரிஷால் சீரப் ரொம்ப நல்லது. மேலும் இதம் மற்றும் ஆழத்தோட இருக்கும் ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் சுவைகளை கலப்பேன். சுவைக்கும். அப்படியே நைஸ் தான் கைவசம் இருக்க வேண்டியது. இதனை ஊற்றி அழகான சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாரிப்பேன். பண்ண இன்ஃப்ளமான வளையங்களால் அலங்கரிக்கிறேன். அழகானது மற்றும் சுவையானது. இந்த இடம் இங்கே. இந்த சுவையான விஷயத்தை யார் சாப்பிட முயற்சிப்பார்? யாருக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமோ? எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. விளையாடலாம். 1 2 3. அட, என்னிடம் 1 உள்ளது. என்ன இருக்கின்றது என்று பார்க்கலாம். ஏன், நல்லது போல் தெரிகிறது. ஆனா ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது என்ன மாதிரியான படம்? என்ன கசம்சாம்? சுவை மோசமாக உள்ளது. இதை சாப்பிடு. சரி, நான் வெறுப்பை ஏற்றுக்கொள்றேன். அதை முழுவதும் சாப்பிடுவேன். அடுத்ததுக்கு போங்க. நீங்க வேகமா இருக்கீங்க. சரி. ஓ ஆம், எனக்கு நிறைய சாறு நிறைந்த ஐஸ்கிரீம் கிடைச்சது. இது சாக்லேட்டாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சது. நான் அதை காய்த்து திரும்பிக் கொள்ளலாம். வனிலா ஐஸ்கிரீம் வேணும். இன்னும் ஏதாவது வேணும். ஆமாம், மீன் ரொம்ப அருவருப்பான ஒரு பொருள். அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வேன். மீனோட ஐஸ்கிரீம் பண்ணதில்லை. சிறந்த விளைவுக்கு நான் ப்ராக்கோலியையும் சேர்த்துக்கொள்வேன். என்ன விதமான நரக கலவையை உருவாக்கப்படும் என்று ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் அது பார், அது பெரும்பாலாக சரியாக இருக்கிறது. பியால் தெரிகிறது. ஆனால் அது ருசிக்கிறதா என்றால் கச்சமானது என்பது எனக்கு தெரியும். மார்ஷ்மெல்லோக்கள் பெண்கள் என்ற இறைச்சியும் இதை பற்றி கொண்டாடக்கூடாம் என்றும் நினைக்கலாம். ஆனால் இது அசிங்கமாக உள்ளது. அதை ஒரு பெட்டியில வைப்பேன். பார்த்ததற்கு நன்றி. அதை போல நான் இன்னும் கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீமை எடுத்து சுவையான ஏதாவது சேர்த்து கலப்பேன். இல்ல, நான் கல்வளை எடுப்பேன் என நினைக்கிறேன். கல்வளையோடு சேர்த்த ஐஸ்கிரீம் அழகான பச்சை நிறமாக இருக்கும். இந்த விற்பனை இயந்திரத்தில் ஊற்றி பச்சை ஐஸ்கிரீம் செய்யறேன். அருமையான எதையாவது இழைத்து போற்றேன். எடுத்துக்காட்டுக்கு இந்த அழகான இனிப்பு துளிகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் அதன் சுவை எப்படி என்று சொல்வதில்லை. எல்லாம் தயார். நான் முதல்ல போகலாமா? என்ன இருக்கிறது? ஆஹா, எப்படி ருசியாக இருக்கிறது. நாம மீண்டும் முயற்சிக்க வேண்டும். ஓ இல்ல, இது எவ்வளவு அருவருப்பான சுவை. கெட்டதா? இதை மிக விரைவாக நீக்க வேண்டும். இது கொடூரமாக இருந்தது. புல் நறுமணம். இல்லை, நீ சரி ஒப்புக்கொள். என்னை எதிர்பார்க்கும்து என்ன? அட, ரொம்ப அழகா. மார்ஷ்மெல்லோ சேர்ந்து ருசியா? ஓ இல்ல, நான் தவறானே. மிகவும் அருவருப்பான சுவை. எனக்கு குமட்டுது. வா சாப்பிடு. நான் முடியாது. மீனின் சுவை. அதை சாப்பிட நான் முயற்சிப்பேன். இதை கொஞ்சமும் சாப்பிட முடியாது. இதுல என்ன இருக்குதுங்கிறத பார்ப்போம். நான் ஒருவர் கண்டுபிடித்து விட்டேன். எப்பொழுதும் போல எளிய வெள்ளை ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். நிறம் மற்றும் ருசிக்காக நான் இந்த சிவப்பு வெங்காயத்தை சேர்க்கார். இதுவே சாசலுஜில நுடலாவால் நிரப்புவேன்.
இந்த ஐஸ்கிரீமுக்கு நுடல்லாவின் ருசி உதவாது என்று தமிழ் செய்கிறேன், ஏனெனில் அது ஏற்கனவே பார்வையாளர்களுடன் இருக்கும். அப்படியானால் இப்போ நான் ஐஸ்கிரீம் செய்கிறேன். லைலா, மிகவும் ருசியாக இருக்கிறது. மெல்பு ஃபென் ஷோங் ஜாங் ஷி ஹன்கு டான் லிங் ரென் டோ என் ஜஃபங்லம் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இன்னும் என்ன செய்யலாம்? இந்த முறை நான் வண்ணத்து பூச்சி ஐஸ்கிரீத்தை எடுப்பேன். சரி, மற்றும் இந்த கோழி கால்களை அதிகமாக சேர்ப்பேன். சிறிது கோகா கோலா குடிச்சா தீயில்ல. இப்போது நான் முழு பாட்டிலும் காலி செய்வேன். ஆமா. Oh ma'am, I throw Arnold's stand. Cast a board haircut. Wait, hurry over sao cardinal window. அசுக்குள்ளே இருக்குது. நான் அதை அழுந்த விரும்ப மாட்டேன். அதை ஒரு கோணில் ஊற்ற இன்னும் மீதமே. இப்பொழுது பனிக்கூழ் செய்வோம். அந்த சீராவது கோணில் மேலும் சிறிது ஸ்ப்ரிங்களுடன், வெள்ளை ஸ்ப்ரிங்களுடன் கருப்பு அற்புதமாக இருக்கும். ஆனால் சுவை பயங்கரம். அதனால் பெண்களே, முயற்சி செய்து பாருங்கள். இப்போது என்னை கிடைத்ததை காண்பேன். இது அழகாக இருக்கிறது, ஆனால் சுவை எப்படி? அடா, திகிலோ சாப்பிட முடியாது. ஹா, மெய்யில் சொல்லுறேன் இல்லையா? இருக்க புஸ். என்னனே, எனக்கு புரியல. கோழி கொலாவோடு இப்ப எனது முறை. சுவையான பியருடன் ஊதா. அப் இல்ல. எத்தனை மோசமான ஐஸ்கிரீம். என் முகத்தில் என்ன தவறு? நான் அதை சாப்பிட முடியாது. நீ செய்யணும். சரி, நான் இதை கடைசி வரை சாப்பிட வேண்டியிருக்க. எனக்கு உடனே வாந்தி வருது. நிறைய விஷயங்கள். நான் அடிப்படையாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் பயன்படுத்துவேன். இந்த முறை அதை என்னோட கலந்து பார்க்கிறது என்ன? இந்த ஃப்ரையில் நான் ஓரியோ குக்கீஸோட ஒரு சுவையாகிய இனிப்பை செய்வேன். உங்களுக்கு தேவையானவை நான் சில நகெட்ஸ்லையும் சேர்ப்பேன். ஒரு சுவாரஸ்யமான ருசியாகும். என்னை உதவுங்கள். எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். இது எதிர்பாராததாக இருக்கும். நிறம் அழகாக மாறியது, ஆனால் சுவை கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். நகெட்ஸ்கள் தனித்தனியாக, ஆனால் சாக்லேட். நான் இதனோட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தூவுகிறேன். நான் ஒரு குளிர் சில்ஹியோமத்தை உருவாக்கினேன். இது புதிதாக உள்ளது போன்றது. உளவு. இந்த ஐஸ்கிரீமை இப்படி செய்வேன். சாக்லேட்டை எடுப்பேன். எவ்வளவு சுவையானது. அங்கே சுவையான ஸ்ட்ராபெரி சேர்ப்பேன். என்னுடைய எல்லா ஸ்ட்ராபெரிகளையும் ஊற்றி விடுவேன். ரொம்ப அருமையா இருக்கும். மேலும் நான் இந்த சுவையான சூஷியும் சேர்க்கிறேன். என்ன நடக்கும் அப்படின்னு ஆச்சரியம். புதும் போலவே கலக்க போயிடுது. ஆனால் நான் இதை முயற்சிக்க மாட்டேன். நல்லா இருக்குது. இப்போ நான் ஐஸ்கிரீமை ஊற்றி அதை சாக்லேட் சிப்ஸ்னால் அலங்கரிக்கிறேன். அது மிகுந்த அற்புதமானதாக தெரிகிறது. ஆனால் ஒன்றென்றே இல்லை என்றால் ரொம்ப தனித்துவமான வாசனை. இது போதும். இதனை சாப்பிடுங்கள். இப்ப நீ காலா, நான் ஒப்புக்கொள்றேன். இது ருசியா தெரியுது. அதன் சுவைய நான் முயற்சிக்கிறேன். ஓ, நான் முடிவு செய்யலாம். இது மிகவும் அருக்கமானது இல்லையே. 2 தின்னு. நான் தயாராக இருக்கிறேன். நான் இப்போது முயற்சிக்கிறேன். இது சாக்லேட் நண்பா. இது கொஞ்சம் விசித்திரமாக சுவைக்கிறது. நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சீண்டல் புரியல. உங்களுக்கு? அதுக்கும் நாங்க ஆட முடிச்சிட்டோம்.